நேற்று மாலை 6:30 மணி அளவில் 18/5/2026 அன்று மானூர் உதவி ஆய்வாளர் திரு சஜீவ் அவர்கள் ரோந்து பணியில் இருக்கும்போது 3 இளைஞர்கள் ரோட்டுக்கு சைட்ல நின்றுட்டு சந்தேகத்தின் பேரில் கேள்வி கேட்கும்போது முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்ட எந்த ஐடி கார்டோ எந்த ப்ரூஃப்மே இல்லை. பட் வயசு கேட்கும்போது 18-17க்கு கீழே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால உங்களோட பெற்றோர்களை அழைத்து இன்று காலை ஐடி கார்டுடன் காவல் நிலையத்தில் ஆஜராக சொல்லி எஸ்ஐ வலியுறுத்தி வீட்டுக்கு அமைத்து விட்டு விட்டார். அதுக்கப்புறம் சுமார் 9:30 மணி அளவில் இந்த 3 இளஞ்சிறார்கள் ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு சிறு பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி நமது ராமியம்பட்டி புறக்காவல் நிலையத்தில் பின்புறம் பாட்டிலை எரிந்துள்ளனர். அதில் தீ வைக்கவும் முயன்றுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று சிசிடிவி கேமரா மற்றும் மற்ற இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்று காலை 3 இளம் சிறார்களையும் கையகப்படுத்தி இன்று இப்போ நமது இளம் சிறார் நீதிமன்றம் முன்னாடி ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா வயசு ஒருத்தருக்கு 17, மீதி 2 பேருக்கு 16 வயசு தான் ஆகுது. ஸோ இளம் சிறார்னால பேர் எதுவும் நம்ம குறிப்பிட முடியல. பட்டபடி இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே முன் வழக்குகள் எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காக பண்றதுன்னு முதற்கட்ட தகவல் படி பார்த்தோன்னா நேற்று போலீஸ் எங்களை வர சொன்னால பயந்துட்டோம், அதனால நாங்கள் அப்படி பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவர் தப்பு ஒத்துக்கொள்ளிருக்காங்க. இப்போதைக்கு நீதிமன்றம் சிறுவர் நீதிமன்றம் முன்னாடி ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 3 பேரும் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு கொத்தனார் வேலையும் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. 11th இன்னும் ஜாயின் பண்ணல. இல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வேற வேற ஊர் வேற. அண்ட் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது முதற்கட்ட விசாரணையில அப்படிதான் இருக்குன்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. மற்றபடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இல்ல அவங்களை கேட்கும் போது அது மாதிரி பெருசாலாம் நாங்க யோசிக்கல சார். நம்ம சின்னதா பாட்டில் இருந்துச்சு எங்கிட்ட, நம்ம படத்துல பார்த்த மாதிரி பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மாதிரி சாட் ஜிபிடியோ அது மாதிரி யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே சொல்லல. மற்றபடி விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். அதுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு. அவங்க மது அருந்தாங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒருத்தர் அருந்த மாதிரி தான் சொல்றாரு. பட் எங்க இருந்து வாங்கினா அதை பத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். அதை பத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். நம்ம முடிஞ்ச வரை நான் சொல்லிடுறோம். நாங்க இல்ல எதுவுமே தொடர்பு கிடையாது. 3 பேரும் இப்போ மிகவும் வருதுகிறார்கள். ஆக்சுவலி தெரியாம பண்ணிட்டு தான் சொல்றாங்க. மற்றபடி வேற எதுவும் பின்னணியில் வேற எதுவுமே கிடையாது. அவங்க தான் சொல்றாங்க, நான் படத்துல தான் பாத்துருக்கோம் அது மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி எதுவும் சொல்லல. அவங்க வேற எதுவும் சொல்லல. இல்ல அதை பத்தி எதுவும் தகவல் கிடையாது. நமக்கு இதுவரை கிடையாது. இல்ல இப்போ அவங்க என்ன சொன்னா 11th ஜாயின் பண்ணணும். சோ ஜூன்ல தான் தெரியும் அவங்க ஜாயின் பண்றாங்க. அப்ப கேட்கும்போது தெரியல சார், நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. பட் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இப்போ ரிசல்ட்காக வெயிட்டிங் அவங்க. பட் ஆனா நாளைக்கு அவங்க டிராப் அவுட் கிடையாது. இதுக்கு டிராப் அவுட் பட் வேலையை செய்யறாங்க சைட்ல. 3 பேருமே 10th. ஆமா. இப்போ அந்த தகவல் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் அதை மட்டும் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. இப்போ ஆரம்ப கட்டத்தில் நம்ம இப்போ இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஃபுல்லா வரல. நம்ம இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இப்போ நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சிங்கப்பெண் தொடர்பாக கண்டிப்பா ஒரு எஸ்ஐ தலைமையில நம்ம ஒரு விமன் எஸ்ஐ தலைமையில நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா மாவட்டத்திலும் இப்போ டெம்பரரி பேசிஸ்ல இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா அரசாணை இப்போ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பட் இனாகிரேட் பண்ண உடனே ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணுவோம். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி மற்ற டீடைல்ஸ் அப்புறமேட்டா பேசிக்கலாம். 9:30க்கு இந்த அக்கரன்ஸ் நடந்ததா சொல்றீங்க. சோ அதுக்கு நம்ம சிட்டி போலீஸ் அலர்ட் பண்ணதா சொல்றாங்க. whether they surrendered or நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு காலையில டீடைல்ஸ் வச்சு நம்ம தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சார் மது அருந்தியா சொல்றோம். ஏற்கனவே இந்த ஸ்டூடண்ட்ஸ்ல
கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. அப்ப டாஸ்மாக் எதுவும் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இல்ல கண்டிப்பா நம்ம வந்துட்டு விசாரணை முடியல கண்டிப்பா தெரியும். அது மாதிரி யாராச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்திருந்தாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்களே டைரக்டா கடைக்கு போய் கடையில வாங்கியிருந்தாங்கன்னா இல்ல அதுதான் நம்ம விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். இவங்க வாங்கியிருந்தா யார் கொடுத்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல யாராச்சும் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை. வாங்கி எதுவும் கொடுக்குறோமா ஏரியா பிரம்மணத்துல இருக்க டாஸ்மாக் இல்ல கண்டிப்பா வந்து இதுல ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல வந்துட்டு ஸ்பெசிபிக் செக்ஷனே நம்மளுக்கு இருக்கு. சோ வந்துட்டு இளைஞர்களுக்கு பேசிக்கலி லெஸ் தேன் 21 வந்து நீங்க விக்கிறதா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க கூடாது. வேற யாராச்சும் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் குற்றம் தான். அது கண்டிப்பா வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கொடுத்தாங்களோ ஓகே. வேற ஏதாச்சும் இருக்கா? ஓகே, வில் ஃபினிஷ் திஸ். வேற ஏதாச்சும் நான் ஸ்பெசிஃபிக்கா பேசுகிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த துணை மதுபானத்துக்கு அடிமையாக கூட ஏற்கனவே இந்த போதைத் தடுப்பு சம்பந்தமா காலேஜ் ஸ்கூல்ஸ்ல டீம் ஸ்கூல் திறக்க போது அந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு என்ன செய்யப்படுறாங்க? இல்ல நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்டி நார்கோட்டிக் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வேற ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும். அதுலயும் நல்ல நடவடிக்கை எடுத்து வரோம். பிளஸ் அது இல்லாம நம்ம எப்பயும் போல வந்துட்டு அவேர்னஸ் அது ரிலேட்டடா வந்து நிறைய போலீஸ் மட்டும் இல்லாம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா சிஸ்டம் எல்லாமே மாறும். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம அவேர்னஸ் கொடுத்தா மட்டும் இல்ல, பப்ளிக்கும் வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அது மாதிரி ஏதாச்சும் இன்கேஸ் வந்துட்டு யாராச்சும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இமீடியட்டா நீங்க வந்துட்டு 100க்கோ இல்ல வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்க்கோ நீங்க கால் பண்ணி சொன்னா கண்டிப்பா உதவ முடியும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு பசங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து யூஸ் பண்றாங்க தெரிஞ்சா கூட அவங்களுக்கு டி அடிக்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு ஜுவனைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து குற்றம் மட்டும் இல்ல, அது வந்து நம்ம குற்றமா மட்டும் பார்க்க கூடாது. அதை நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நம்ம கண்டிப்பா வந்து அவங்க மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ கேஸ் போடுவாங்க அப்படின்னு மட்டும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க யாராச்சும் வந்துட்டு ரீஹாபிலிட்டேட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு அதோட எஃபெக்ட் வந்து நம்ம கண்டிப்பா போலீஸ் சைட்ல இருந்தும் சரி எந்த டிபார்ட்மெண்ட் சரி வில் டூ இட். பெட்ரோல் வந்து லூஸ் செல்லிங் பாட்டில் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ்னால ஆமா. எப்படி வாங்கிட்டாங்க? இல்ல இது வந்து டோட்டலாவே லெஸ் தென் 10 ml தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து வண்டில இருந்து எடுத்த மாதிரி தான் சொல்றாங்க, அவங்க வண்டில இருந்து எடுத்திருக்காங்க. ஏதாவது அட்டாக் பண்ணா அது மட்டும் நம்ம நோக்கம் அது மாதிரி தெரியுது இப்போ. பட் ஆனா நம்ம விசாரணை முடிஞ்சாதான் தெரியும் நம்மளுக்கு. இல்ல. நீங்க இப்ப ஏஎஸ்பி இருக்கும்போது கிட்டத்தட்ட நாங்குநேரி பள்ளி கவர்மெண்ட் பள்ளிலாம் நேரடியா போய் அந்த மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அந்த பையங்க அதிகமா மதிப்பெண்கள் எல்லாம் போய் பாத்தீங்க. இதே மாதிரி இப்ப சமீபம் இப்ப 3 பேருமே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன். ஏன்னா இவங்க அடுத்த ஜெனரேஷன் 11th 12th படிக்கக்கூடிய இந்த பையனை நீங்க நேரடியா விசாரிச்சீங்களா? அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்களா? இல்ல இப்போ வந்துட்டு நான் நேரடியா வந்துட்டு இப்பதான் ஜஸ்ட் அவங்க மீட் பண்ணி தான் வந்தேன். நீங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க அளவுக்கு இருக்கீங்க. ஏன்னா நாங்குநேரில் நாங்க பார்க்கும்போது ஏஎஸ்பி இருக்கும்போது அது மாதிரி பண்ணுங்க. அந்த இஷ்யூ நிறைய ஒரு பாம்பு இஷ்யூ இருக்கும்போது பார்த்தாங்க. அதே மாதிரி எதுவும் பாக்குற மாதிரி ஐடியா இல்ல கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்து படிக்க வேண்டியது என்னோட பர்சனல் கடமையை நான் பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இதனா நான் மட்டும் தனி பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. கண்டிப்பாக அவங்க ஸ்கூல்ல சேரணும், நல்லபடியா படிக்கணும். அண்ட் இது மாதிரி குற்றம் மட்டும் பண்ணிட்டா மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம வந்து மறுவாழ்வும் வந்து நம்மளோட கடமை தான். அது போலீஸ் எல்லாருக்குமே இருக்கு, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அது மாதிரி எதுவும் இல்ல. பட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட்டா சொல்றேன். ஏற்கனவே நம்ம இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் ஸ்கூல்ல வரக்கூடாது, ஸ்கூல் பேக்ஸ் செக் பண்றது, ஆயுதம் கூட செக் பண்றது, தொடர்ந்து ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் இது கண்டினியூ பண்றோமா? அந்த மாதிரி எதுவும் இல்ல அது எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கண்டினியூஸ் காஸ்ட் ரிலேட்டட் அவேர்னஸ் பேக்ஸ் செக் பண்றது எப்பயுமே நடந்து தான் வருது. அது கண்டிப்பா வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சப்போ அதே மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பயுமே வந்து அது லீனியன்ஸே இருக்காது. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 64 இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லயும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம சமுதாயம் வந்துட்டு ஒன்று கூடணும்னு சொல்றது நம்மளோட எல்லா எய்மும். அதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுத்துக்கொண்டே இருப்போம். வேற யாருமே கிடையாது. பட் எனிவே ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் மற்ற டீல்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.